Hi, MG. Welcome to IMO. Hi. ஸோ ஃபிஃப்த் T20 மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் மேட்ச்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஓரளவு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து ஓரளவு பயங்கரமா காம்படிஷனா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா எப்படி சொல்றது? அப்படியே போட்டு சிதைச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து. ஏன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 2 T20ல ஒரு டாமினேட் பண்ணாங்க. அடுத்த 2 T20ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனானுங்க. நாம இன்னைக்கு என்ன நினைச்சோம்னா, ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ஈவனா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். எந்த வித சேஞ்சும் பெருசா பண்ணல. ஹர்ஷ்தீப்ப மட்டும் தான் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. பட் ஆனாலும் டாப் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும் இந்தியன் டீம் கிட்ட இருந்து. ஓவரால் சீரிஸ்ல வந்து ஐ திங்க் நம்ம வந்து பிஜிடில ப்ரெடிக்ட் பண்ணதும் நடந்துச்சு. நம்ம இந்த T20 சீரிஸ்ல நான் வந்து 4-1ன்னு சொன்னோம். நீங்க வந்து 3-2ன்னு சொன்னீங்க. நம்ம நினைச்ச மாதிரியே கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனும் கரெக்ட்டா இருந்துச்சு. அதே அளவுக்கு இந்தியன் டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸஸும் அபிஷேக் சர்மாவெல்லாம் என்ன சொல்லி புகழ்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஹவ் வாஸ் த மேட்ச்? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த சீரிஸ் ஓவராலா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த சீரிஸோட இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டாமினேட்டா இருந்துச்சு. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து சரி, எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு கை போற மாதிரி ஒரு சீன் கூட நடக்கல. ஈவன் இந்த பிளிப் கிட்ட அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்ப கூட நமக்கு மேட்ச் நம்ம கை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டாமினேஷனா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அபிஷேக் சர்மா ஆடும்போது மெஸ்மரைஸ், அதாவது எப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கேட்ச் மாதிரி போலோ இல்ல மிஸ்லீடிங்கோ இல்ல எங்கேயாவது அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிற போது அந்த மாதிரி இல்லாம ஒரு கிளியர் ஹிட்டா இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லா. ஒரு எண்ட் ஆஃப் த மேட்ச் முழுசா ஒரு அடி ஆறு வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, இங்கிலாந்துக்கும் அவருக்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பவுலிங் போறாரு, அங்கேயுமே அவர் பார்த்தீங்கன்னா சக்சஸ் கிடைக்குது. ஃபீல்டிங்ல நல்ல ஒரு அருமையான ஒரு கேட்ச் பண்ணாரு. ஸோ ஓவராலா மேட்ச் பார்க்கும்போது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பியூர் டாமினேட்டா இருந்துச்சு. ஏன்னா, இது நம்ம வழக்கம் போல அந்த ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இருந்துச்சு. ஏன்னா, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணா தான் டீம் தப்பிக்குது. யாராவது ஒருத்தர் கூட ரெஸ்பான்சிபிள் எடுக்காட்டி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பிளேயிங் போயிட்டோன்ட்டு. இன்னைக்கும் அதே மாரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் நீங்க அபார்ட் ஃப்ரம் அபிஷேக் சர்மா விட்டுட்டீங்கன்னா, நீங்க 9 பேட்ஸ்மேனும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 90 அண்ட் 100 ரன்ஸ்குள்ள தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஆ ஒரு அததான் சொல்றேன். ஒரு 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 பிளேயர் இந்த மாரி நமக்கு இருந்தே ஆகணும். ஏன்னா, இததான் நம்ம ஆஸ்திரேலியா டீம் கிட்ட பார்க்குறோம். இததான் நம்ம இங்கிலாந்து டெஸ்ட்ல பார்க்குறோம். எல்லா டீமு கிட்டயுமே இந்த மாரி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான டீம் கிட்ட இந்த மாரி ஒரு டாமினன்ட் பேட்ஸ்மேன் இருக்கணும். ஏன்னா, அவங்க வந்து எடுத்த உடனே பால்ல இருந்து யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாரும் நம்ம லாஸ்ட் மேட்ச் ரிவ்யூல பேசியிருப்போம். எல்லாருமே அடிச்சா அது பெரிய பிரச்சனை. ஆனா, யாராவது ஒருத்தர் இந்த மாரி காட்டடி அடிக்கணும். மத்தவங்க ரெஸ்பான்சிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து அவங்க அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து இன்னைக்கு அபிஷேக் சர்மா பண்ணத வந்து ஒரு அன்பிலீவபிள்னு சொல்லணும். அந்த மாரி ஒரு அடி. ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் கையில இருந்துச்சு ஆக்சுவலி. அது அம்பயர் வந்து வைட் Yes. குடுக்காம இருந்தா மேபி அது 6 போயிருந்துச்சுன்னா, அது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கும். பியூர் டாமினன்ஸ் அவருடைய செலக்ட் பண்ற ஒவ்வொரு ஷாட்டுமே கிளியரா வெளிய போகுது. மிடில் ஆஃப் த பேட் தான். சோ அந்த விதத்துல பயங்கரம். பவுலிங் சொல்லவே இல்ல, தேவையில்ல. பவுலிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பவுலிங் அந்த அளவுக்கு மாஸா இருந்துச்சு இன்னைக்கு. பவுலிங் வந்து எப்படின்னா அவங்க அடிக்க போய் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே பவுலிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அதை பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நீட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதனால ம். பவுலிங் கூட ஓகே அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அவங்க சைடு இருந்து அபிஷேக் சர்மா அடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுமே உள்ள ஒரு ஸ்பீடும் உள்ள. ஸோ ம். கொஸ்டின் டு இல்ல, ரிஃப்ரெஷ். இல்ல. இல்ல அந்த மாரி நான் சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு 240 அடிக்கும்போது அவங்க கண்டிப்பா இந்த மாரி தான் போவாங்க. அது நல்லாவே தெரியும். ஆனா நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் காம்படிட்டிவ் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். இன்னைக்கு முகமது ஷமி செம்ம கம்பேக் குடுத்தாரு. 3 விக்கெட் எடுத்தாரு. அதே மாரி ஹர்திக்க தவிர மத்த எல்லாருமே இன்னைக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா சடனா வந்து இன்னைக்கு அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற மாரி இன்னைக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆ ஸோ வேற ரெக்கார்ட்ஸ் சொல்லவே தேவையில்ல. நீங்க ஐ திங்க் எனக்கு WhatsAppல அனுப்பியிருந்தீங்க நான் பார்த்தேன். ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸுமே நீங்களே அத சொல்லுங்க. என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உடைஞ்சுது. அத நான் பயங்கரமா இருந்துச்சு அந்த சொல்றதுக்கே. அதனால இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அபிஷேக் சர்மா வந்து. ஹையஸ்ட் ரன், அதாவது இந்திய டீம் வந்து ஹையஸ்ட் T20 ஸ்கோர் இருக்காரு 135. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ம். மாதிரி ஒரு செகண்ட் நம்பர் 2 வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 சரி, ஃபாஸ்டஸ்ட் 100 சரி அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஓப்பனிங் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால் இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குமா? இல்ல 2 லெஃப்டோட இல்ல போவாங்களான்ற ஆ மாதிரி ஒரு இல்ல போலாம். நம்ம வந்து பார்த்திருக்கோம்ல இது. நம்ம ஆடம் கில்கிறிஸ்ட், மேத்யூ ஹைடன பார்க்காத ஆட்டமா மேட்ச் என்ன? பார்த்தேன். அந்த காம்பினேஷன் நெனச்சு பாருங்க.
சோ 2 பேரும் இந்த மாரி கிடைச்சாங்கன்னா, ஒருவேளை இவர கரெக்ட்டா பிக்கப் பண்ணி ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா எடுத்துட்டு வந்தா, சோ 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன ஓடியா இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், டெஸ்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தா, கண்டிப்பா நம்ம அந்த ஆஸ்திரேலியன் அந்த கோல்டன் ஜெனரேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ருத்து, அப்புறம் மெயின் ஜஸ்பிரித் பும்ரா இவங்கலாம் இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு டீம் இருக்காங்க. அவங்கலாம் T20 ஸ்குவாடுக்கு வந்தா இதுல இருக்கிற பாதி பேருக்கு இடமே இருக்காது. சோ அவங்களே உள்ள கொண்டு போட்டு வந்தோம்னா, இந்த டீம் அடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கன் டீம். ஏன்னா நீங்க நம்ம குல்தீப் யாதவ் இல்ல. ஆ ஜஸ்பிரித் பும்ரா இல்ல. அதே எஸ். மாரி நீங்க ஹர்ஷ்தீப் சிங்க இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க. ஓப்பனிங்ல வந்து உங்களுக்கு சுப்மன் கில், ருத்துராஜ் கெய்க்வாட், சுபம் இவரு யாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்படி எல்லாருமே தூக்கி போட்டு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அல்டிமேட்டான டீம். பீட் பண்ணவே முடியாத மாரி ஒரு டீம் ஆயிடும். சோ அதுதான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னைக்கு வந்து சொல்லுங்க. இல்ல அதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவை உட்கார வைக்கிறதுன்றது எவ்வளவு இது சாத்தியம் இல்ல. ஏன்னா இந்த மாரி ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் அது கிளிக் ஆனா கூட வின்னிங் மேட்ச்சா இருக்கு. பெருசா பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வந்தாலே அது கண்டிப்பா வின்னிங் மேட்ச்சா இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது ம். நல்லா இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இல்ல. ம். சிவதுவை இருக்குல்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல பர்ட்டிகுலரா பேசியாகணும். நல்ல ஒரு ம். கரெக்ட்டான ஒரு ஆல்ரவுண்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு போனாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ம். ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்துச்சு. இந்த மாரி அத்விக் சரண் வந்து அவர் பவுலிங் போட்டுருப்பாங்களான்ற மாரி, அதுக்கு ஏதோ பதிலடி குடுத்த மாரி, இந்த டாஸ் அப்ப கூட ஜோஸ் பட்லர் ம். வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. நாங்க 4 சப்பு வந்து வெடி வச்சிருக்கோம். இந்த ஆ. மாரி ஃபன்னியான ஒரு திங்ஸ் எல்லாம் சர்க்காஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஒண்ணு ரிப்ளை சொல்லிட்டு போனாரே. ஆ. அந்த மாரி அதான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாரி சிவதுவை பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. இல்ல சிவம் துபே வந்து இவங்க ஆக்சுவலி இந்த சீரிஸ்ல வந்து சிவம் துபேவை எடுக்கவே இல்ல ஆக்சுவலி சொல்லப்போனா. ஆமா. ஒரு நிதிஷ் ம். ரெட்டி இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் கன்சிடர் பண்ணாங்க. பட் அவர் ஏன் மேட்ச் வின்னர்ன்றது அந்த 2 மேட்ச்லயும் எனக்கு கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான 50. ஏன்னா அது மேட்ச் டிஃபைனிங் 50ன்னு சொல்லி ஆகணும். அதனால தான் நம்ம அந்த அளவுக்கு ஸ்கோர் எட்ட முடிஞ்சுச்சு. அதே மாரி இந்த மேட்ச்ல நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 30+ ஸ்கோர் ஒரு 2 விக்கெட்ஸ்ன்னும்போது, உங்களுக்கு இத விட ஒரு ஆல்ரவுண்டர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இதுதான் நமக்கு வேணும். இந்த மாரி ஒரு பிளேயர் தான் வேணும். எய்தர் பேட்டிங் ஆர் பவுலிங். அது வந்து இப்ப நீங்க இன்னும் ஒரு 2 மாசத்துல ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்போது, நீங்க அஸ் எ சிஎஸ்கே ஃபேனாவே நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. தலைவன் இன்னும் ஃபார்ம்ல எஸ், எஸ். இருக்கிறாரான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யுட்டிலைசேஷனா இருந்துச்சு. மொத்தமா அதான் சொல்றேன். இந்த ஓவராலா மேட்ச பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. பட் நான் ஓவரால் மேட்ச பத்தி நெறைய பேசுறத விட, நான் சீரியஸாவே பேசுறேன். ஏன்னா சீரிஸ்லயே நம்ம நெறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெறைய மைனஸும் இருக்கு. நீங்க வந்து நான் பாசிட்டிவ்ன்னு சொன்னா, ஒரு சில பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். ரொம்ப பாசிட்டிவ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு திலக் வர்மா, ஒரு ஹார்திக் பாண்டியா, அக்ஸார் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. இந்த ஒரு 5, 6 பேர் வந்து ஒரு கலெக்டிவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டே இருந்தாங்க. இவங்கள தவிர்த்து ஒரு சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், துருவ் ஜுரலா இருக்கட்டும், அ அ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ரவி பிஷ்னாய் கூட லாஸ்ட் 2 மேட்ச் தான் விக்கெட் எடுக்குறாரு. மத்தபடி யாருமே வந்து அந்த மெயின் ஒரு கோரா நினைக்கிறேன் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. சோ இந்த 6 பிளேயர்ஸ் வந்து போதுமா? இல்ல இது கலெக்டிவ் இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களும் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? சூரியகுமார் யாதவ்லாம் ரொம்ப கன்சர்னா இருக்குது எனக்கு பார்க்க போனா. இல்ல ஒரு டீம் வின் பண்றதுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 7 பேர்கிட்ட சாலிடா வருது பெர்ஃபார்மன்ஸ். எங்கிட்ட வந்து ஒரு மேட்ச் அப்படிலாம் இல்லாம சாலிடா கிடைக்குது அந்த 7 பேர்கிட்ட ம். இருக்க பெர்ஃபார்மன்ஸும். பட் ரவி பிஸ்னாய் கூட ம். பெருசா பாத்தீங்கன்னா ரன் பெருசா குடுக்கல. விக்கெட்லெஸ் தான் ஃபர்ஸ்ட் 2 நல்ல ஒரு மேட்ச், 3 எக்கனாமிக். மேட்ச் சரி. ம். அதனால அவர வந்து ம். நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணி வேண்டாம். ஃபெயிலியர்னு பார்த்தா எனக்கு சூரியகுமார் தான் பெரிய ஃபெயிலியரா தெரியுது. அவரு ம். கேப்டன்சில 100% காட்டுறாரு. அந்த கிரவுண்ட்லயும் சரி, அந்த ஃபீல்டிங் எல்லாத்துலயும் இருக்கு. பட் பேட்டிங்ல இருந்து பெருசா வரமாட்டேங்குது. ஆனா அந்த ஓவர் த இயர் நம்ம ம். பார்த்திருக்கோம். எல்லாம் நம்ம டீம் மொத்தமா ஃபெயில் ஆகும்போது அவரு நெறைய மேட்ச் அவர் சிங்கிள் ஹேண்ட்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. சோ அவருக்கு வாய்ப்பு ம். தரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரோட கம்பேக் குடுப்பாரு. இல்ல. சஞ்சு ஆ. சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ம். சொல்லுங்க. ம். ம். இல்ல இல்ல. சஞ்சு நான் வந்து சாம்சனோட சூரியகுமார வந்து நான் ப்ளேம் பண்ண வரல. பட் அவரு ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. நீங்க சஞ்சு சாம்சன பத்தி ஏதோ சொல்ல வரீங்க. சொல்லிடுங்க அதையும். இல்ல சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரே மாரி ஷாட்டுங்களா ம். லாஸ்ட் பிஜிடி சீரிஸ்ல பார்த்தோம். அந்த கோலி என்ன பண்ணாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இவரு அதே மாரி அத மீண்டும் ம். மீண்டும்ன்ற மாரி இந்த மேட்சோட ஒரு ஃபார்ம் வரதுக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷன் அமையாது. ஏன்னா சீரிஸ் வந்து கைக்கு வந்துருச்சு. ஃப்ரீ ஃப்ளோல அடிச்சா பிராண்டட். போதுன்ற மாரி தான் இருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் ஓவர் ம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் ஆட்டிடியூட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்னும் போது பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. தொடர்ந்து அது மீண்டும் இது எப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியல பிளேயர் இந்த மாரி பிளேயர் வந்து ஸ்குவாட்ல கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த ஆமா. இயர் ஃபுல்லா அவர் கண்டிப்பா. தான் வந்து ஏன்னா நீங்க வந்து
ஆ. ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கன்டின்யூவா ஒரு 4 மேட்ச்க்கு ஒரு சதம், 4 மேட்ச்க்கு ஒரு 50 அடிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு கியூல வந்து ஆல்ரெடி எஸ்எஸ்வி இருக்காரு, ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்காரு, ஆஸ்திரேலியா கிட்ட செஞ்சுரி அடிச்சாரு T20ல, கில் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு லைன் அப் இருக்கும்போது, நீங்க இந்த மாரி கன்டின்யூவா ஃப்ளாப் ஷோ குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம போய் சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா, ஒரு 5 மேட்ச் சீரிஸ்ல நீங்க ஒரு 50 கூட அடிக்க முடியல. ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போது கண்டிப்பா எங்கேயோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு 40, 30 பிளஸ் வந்துட்டே இருக்குதுன்னா கூட ஓகே. பட் உங்களால ஒரு 20க்கு மேல முடிய மாட்டேங்குதுன்னும்போது, கண்டிப்பா ஆப்வியஸ்லி அது ஒரு கொஸ்டினபிள் திங் தான். அதான் ஆப்போசிட்ல வழக்கமா என்ன ம், அவரை பத்தி பேசும்போது என்ன கான்ட்ரவர்சி ஆகும்னா, அவருக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் தராங்க, 2 மேட்ச் சான்ஸ் தராங்க, அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதை வச்சுறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கா. பட் கன்வியூஸா அந்த ம், சீரிஸ் 5 மேட்ச் நீட்டா சான்ஸ் ம், குடுத்தாங்க. பட் அதுல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத போது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அவரோட பொசிஷன் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல. ம். ஏன்னா அதுவும் மேபி மிடில் முக்கியமா ஆர்டர்ல இந்தியன் ஆட ட்ரை கண்டிஷன்ல. பண்ணுவாங்களா? மிடில் ஆர்டர் இல்ல ட்ரை அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா மிடில் விக்கெட் ஆர்டர் கீப்பரா இப்ப வந்து இருக்கார்ல. உங்களுக்கு கை வைக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், எஸ். துருவ் எஸ். ஜுரல், ஓகேவா? இவங்கலாம் ஸ்குவாட்ல இல்ல ஆக்சுவலி. அவங்க வந்து பிஜிடி ஆடிட்டு வந்தனால ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. இவங்களும் கண்டிப்பா அந்த பொசிஷன் ஏன்னா 2026ல நமக்கு வேர்ல்ட் கப் வரும்போது T20 வேர்ல்ட் கப் வருது. அதுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு ஐபிஎல் அந்த இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து அதுதான் வந்து அத ஃபோக்கஸ் தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம 2026ல உள்ள போகும்போது நம்ம நடப்பு சாம்பியனா போவோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த இந்த வருஷம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா டீம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நீங்க துருவ் ஜுரல், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல கம்பேர் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் வச்சிருப்பீங்களான்னா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசும். இப்ப 5 மேட்ச்ல நீங்க ஒரு 50 கூட அடிக்கலன்னும் போது, ஈவன் நம்ம யாரு விராட் கோலியவே நம்ம ஹேட் பண்ணிட்டுக்கிறோம். ரோஹித் எஸ். சர்மாவே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் தான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பவுலிங்லும் வந்து நிஜமா சொல்றேன், வருணுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்னு தான் சொல்லணும். வருணும் சரி, ஹர்ஷ்தீப் சிங்கும் சரி. ஹர்ஷ்தீப் சிங் 2 மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க. பட் அவரும் உள்ள வெளிய நான் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்க்கு ரெடியா இருக்கேன்டா, டெஸ்ட் மேட்ச் பவுலிங்க்கு நான் ரெடியா இருக்கிறேன்ற அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வேற லெவல் பண்ணாரு. வருண் ஆப்வியஸ்லி கலக்கிட்டாருன்னு சொல்லணும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டாப் நாட்ச்ன்னு சொன்னா அவர்தான். ஏன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு அதான் இருக்காரு. மேன் ஆஃப் த சீரிஸ். ஆப்போசிட்ல நம்ம இங்கிலாந்த பத்தியும் பேசி ஆகணும். எது வந்து இங்கிலாந்துல சைடு தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணலையோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச்ல ஃபெயிலியர் எதுக்குன்னா ஸ்பின்னுக்கு எதிரா தான் பார்த்தாங்க. ஸோ அந்த ஸ்பின்னுக்கு அவங்க ம், பெருசா ஒர்க் அவுட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ம், தெளிவு இருக்கு. ஏன்னா ஒரு ஹரிப்ரூக்கா இருக்கட்டும், ஒரு மேட்ச் தான் பார்த்தோம். நீங்க கூட சொன்னீங்க நாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல கொஞ்சம் ம், ஒரு மிஸ்லீடா தான் ஆடினாருன்னு சொல்லிட்டு, ம், அவர்கிட்ட பெருசா இல்ல. ஜாக்கபுத்தெல்லாம் நம்ம இந்த பேர்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிக் நேமா இருந்துச்சு. ஜாக்கபுத்தலும் சரி, ஜெமி ஓட்டலும் சரி, அப்புறம் சால்ட், ம், பென்டெகட்லாம் இவங்கலாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நிறைய பிக் பாஷ் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுல இந்த ம், அவங்க பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நம்மளோட ஒரே ஒரு இயல்பு என்ன இருந்துச்சுன்னா, ஸ்பின் எடுத்து போனா அவங்க முடிச்சுட்டுலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஒரு 3, ம், 4 ஓவர் ஆடுனோடனே ஸ்பின்ன கொண்டு வந்தோடனே மொத்தமா அவுட் ஆயிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ம், மாதிரி அவங்க அதுக்கு பெருசா ஒர்க் அவுட் பண்ணலன்னு தோணுது. ம், அப்புறம் அவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சம் அன்ஈவனா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மேட்ச்ல சால்ட் ம், பர்ஃபார்மன்ஸ் இருந்தாரு. மேபி ஒரு 2 மேட்ச் ம். முன்னாடி பென்டெகட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. டக்கு ம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜோஸ் பட்லர் பட்லருக்கு பண்ணாரு. இருந்துச்சு. அதனால இப்படி அன்ஈவனா இருந்துச்சு. ஒருத்தர் ஃபார்ம் ஒருத்தர் ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பெருசா கை கொடுக்கல அவங்களுக்கு. மிடில் ஆர்டர்ல பயங்கரமா ம், சொல்லியிருந்தாங்க. மிடில் ஆர்டர்ல நம்ம கையை விட்டு ம், யாரும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தது இல்ல. நிறைய சேஞ்சஸ் மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்தாங்க. மேக்ஸிமம் மிடில் ஆர்டர் தான் கொண்டு வந்தாங்க சேஞ்சஸ். ஸோ அதுவுமே அவங்க பெருசா ம். கை கொடுக்கல. இல்ல நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஓவர் அக்ரெசிவா ட்ரை பண்ணிட்டாங்களோன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, மேபி இங்கிலாந்து கண்டிஷன்ல அவங்க ஓவர் அக்ரெஷனா போறது வந்து அவங்களுக்கு பரிச்சயமான கிரவுண்ட் போலாம். பட் இந்தியன் கண்டிஷன பொறுத்தவரைக்கும் உங்கனால அந்த நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்பின் வந்ததுக்கப்புறம் நீங்க ஓவர் அக்ரெசிவ் ட்ரை பண்ணவே முடியாது. ஏன்னா, வருணுடைய பாலெல்லாம் அவங்கனால பேஸ் பண்ணவே 3 மேட்ச் முடிஞ்சு போச்சு. பேஸ் பண்ணி எப்படி விளையாடுறதுன்னு கண்டுபிடிக்கவே 3 மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டாங்க. இல்ல அத இல்ல அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இல்ல ம், எனக்கு அந்த அக்ரேஷன் எப்படி தோணுதுன்னா, எப்படி பார்த்து விளையாடுறது? 14 ஒரு மேட்ச்ல 14 15 ஓவர் ஸ்பின் போடுறாங்க. சோ நம்ம எவ்வளவுதான் பார்த்து ம், விளையாட முடியும்? விக்கெட்டும் போகுது. நிறுத்தியே ஆட முடியல. விக்கெட்டும் போயிட்டு இருக்கு. சோ இப்படியாவது அந்த ஃபர்ஸ்ட் 2, 3 மேட்ச் அவங்க அந்த ஸ்கோரே பார்த்தீங்கன்னா அப்படிதான் எடுத்தாங்க. விக்கெட் போனாலும் ஸ்கோர் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு 170ன்றது ம், சாலிடா வந்துட்டே இருந்துச்சு. வேற வழி இல்ல. ஸ்பின்லயே ம். 16 ஓவர் போடும்போது, ஒரு 15 ஓவர் போடும்போது அட்டாக் பண்ணி தான் வரணும். அந்த அக்ரேஷன் காட்டி தான் அவங்க ஸ்கோர் வரணும். நிறுத்தியே ஆட இல்ல முடியல. எல்லாம் அக்ரஷன் கரெக்ட் தான். நான் டாப் அக்ரஷன் கிளாஸ் தப்புன்னு பவுலரா சொல்ல வரல. இருந்தாங்க.
ஓவர் அக்ரஷன் ஆயிட்டாங்களோ அப்படின்றத என்னுடைய கன்சர்ன். அக்ரஷன் இருந்தே அந்த T20க்கு ஓவர் அக்ரஷன்னா இப்ப 30 பால் 30 ரன்னுக்கு 3 விக்கெட் விட்டாலும் ஒரே கண்டிஷன் தான். 30க்கு 0 வந்தாலும் ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஆடிட்டாங்களோன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க பவுலிங்ல நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஜேமி ஓட்டன் கூட சூப்பரா பண்ணாரு. அடில் ரஷீத் சூப்பரா பண்ணாரு. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இவர் மார்க்குட்டும் ஜோப்ராச்சும் அடி செமையா வாங்கினாங்க. ஆனா விக்கெட் ஓரளவு கிடைச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தப்பும் பண்ணிட்டாரு. எதுக்கு சாக்கிப் உட்கார வச்சாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா போன மேட்ச் சூப்பரா பண்ணாரு. அவரை உட்கார வச்சதே எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு கொலாப்ஸா இருந்துச்சு. ஒரு சர்க்காசமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சிட்டாரு. அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த சீரீஸ்ல உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர்னா யாரை சொல்லுவீங்க? பவுலர் வந்து வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸா நம்ம இந்தியா சைடுல பண்ணோம்னா வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு சீரியஸா எதிர்பார்க்கல. ஒரு கன்சிஸ்டன்சி பயங்கரமா இருந்துச்சு. அதான் போன மேட்ச் எல்லாம் கொஞ்சம் அடிவான மாதிரி இருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் போயிட்டு இருந்தாரு. ஸோ விக்கெட் இருந்தது அவருக்கு சாலிடா வந்துட்டே இருந்துச்சு. அவங்க சைடு பாத்தீங்கன்னா எனக்கு பிரெண்டன் கார்ஸ் வந்து வேற மாதிரி தெரியுறாரு. அவர் பவுலிங்கே பாத்தீங்கன்னா செம்ம வேரியேஷன் வச்சிருக்காரு. கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. என்னதான் ஒரு மேட்ச் மார்க்வுட் நல்லா பண்ணியிருந்தாலும் அடுத்த மேட்ச் அடி வாங்கினாரு. ஜோப்ராச்சர் அந்த மாதிரி தான். ஒரு மேட்ச் பண்ணாரு, ஒரு மேட்ச் 60 எல்லாம் போனாரு. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவங்க சைடு வந்து ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்னு பார்த்தோம் பவுலிங். ஏன்னா அவர் ஐபிஎல் டீம் எல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் கிரவுண்ட்ல எப்படி பண்ணணும்னு அழகா காட்டினாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நானும் வந்து வருணோட தான் போவேன். ஏன்னா வருண் மேல ஹோப் இருந்துச்சு. பட் இவ்வளவு சூப்பரா பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேட்டிங் வைஸ் பார்த்தா நீங்க யாரும் வேணா போவீங்க? பேட்டிங் வந்து பயங்கர இம்ப்ரெஸ்ஸா அப்படி பண்ணதுன்னா பயங்கர அபிஷேக் சர்மா தான் சொல்லி ஆகணும். அபிஷேக் தாண்டி ஒரு ஆளை சொல்லணும்னா அதுதான் வேற யாரும் இல்ல. அந்த அளவுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சிவதுபை கூட நீட்டா பண்ணாரு. அவருக்கு கிடைச்ச அந்த 2 வாய்ப்புல வந்து நீட்டா பண்ணாரு. ஒரு 50 அடிச்சாரு, ஒரு 30 அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு குருஷியல் நாக் போட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஒரு கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு இருந்ததுன்னா அபிஷேக் சர்மா. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அக்ரேஷன் மட்டும்தான் அவருக்கு ஒரு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ லாஸ்ட் சீரிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அக்ரேஷனோடய போயிட்டாரு. அது நல்ல ஒரு கலெக்டிவ் ரன்னாவும் இருந்துச்சு. ஸோ பேட்டிங் சைடு ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா. ஓகே, ஒரு ஒண்டர்ஃபுல் சீரீஸை முடிச்சிட்டோம். ஏன்னா வரிசையா பிஜிடி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து T20 ஸ்குவாட முடிச்சிட்டோம். ஸோ ஒரு பயங்கரமான சீரீஸ். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஓடி வரப்போகுது. ஓடி வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அதுலலாம் எதுவும் வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த 3 மேட்ச் என்ன ஒரு காம்பினேஷன் போதோ அதை வச்சுதான் போறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஓடி சீரீஸ். ஏன்னா நம்ம இந்த சீரீஸோடைய பயிற்சியை எடுத்துட்டு தான் நம்ம அங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போறோம். ஸோ நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம ஓடி ரிவ்யூ பண்ணலாம். பட் ஓவரால் T20 சீரீஸ் வேற லெவல் அமைஞ்சிச்சுன்னு சொன்னோம். அதோட இல்லாம நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி முடிஞ்சது இன்னும் பயங்கரமான ஹாப்பி. ஏன்னா நம்ம இதை தான் கரெக்டா சொன்னோம், இப்படிதான் நடக்கும்ட்டு. அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான ஒரு சீரீஸை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் உங்களை ஓடி ஸ்குவாட் ரிவ்யூல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.